வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் PTH பற்றி பேசுகிறோம். பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் தங்கள் PTH அறிக்கையை கொண்டு வருவார்கள். அவர்கள் தைராய்டு ஹார்மோன் அறிக்கையை கொண்டு வருகிறார்கள். அதில் அந்த எண் மிகப் பெரியதாக இருக்கின்றதை காண்கிறார்கள். பெரும்பாலும் PTH மிகவும் பெரியது என்று அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். டாக்டர், ஏதாவது செய்யவும். ஆனால் அவர்கள் PTH இவை எடுத்துக் கொள்ளும். இது ஏன் நிகழ்கிறது? அது பற்றிய எந்த கவலையும் இல்லை. நான் இன்று வீடியோவில் அந்த பற்றிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு விளக்க செய்ய விரும்புகிறேன். முதலில் பாராதைராய்டு சுரப்பி என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அதன் பெயர் என் தைராய்டு என்று எடுக்கப்பட்டது. உங்கள் திரையில் பார்க்கவும் தைராய்டு குழந்தையை பார்க்கலாம். அதில் 4 சிறிய பகுதிகள் உள்ளன. அரிசி, தானியங்கள் போன்றவையை நீங்கள் காணலாம். அவற்றை பாராதைராய்டு சுரப்பிகள் என்று அழைக்கிறோம். ஏனெனில் அவை தைராய்டுக்கு அருகில் உள்ளன. தைராய்டுக்கு அருகில் உள்ளதால் அவை பாராதைராய்டு சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சுரப்பு பாராதைராய்டு ஹார்மோன் என்ற ஹார்மோன் பற்றிய பேச்சு உள்ளது. இப்போது உடலில் பாராதைராய்டு ஹார்மோனின் செயல்பாடு என்ன என்பது என்ன? பாராதைராய்டு ஹார்மோன் நம் இரத்தத்தில் உள்ள கால்சியத்தை கட்டுப்படுத்துகிறது. நாம் உண்ணும் உணவில் கால்சியம் உள்ளது. நாம் உணவுகளில் உள்ள கால்சியம் பாலில் உள்ளது. ஆனால் அது நம் இரத்தத்தில் நுழையும் போது அது எலும்புகளில் நிறுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அது எலும்புகளில் சிக்காது என்றால் நமது எலும்புகள் பலவீனமடையும். மேலும் நமது இரத்தத்தில் பல கால்சியம் இருக்கும். இது மற்ற இடங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே அதை எலும்புகளில் ஒட்டுவதற்கு இது வேலை செய்கிறது. அது உங்களை அதில் வேலை செய்ய தூண்டுகிறது. நீரிழிவு உள்ளவர்களில் என்ன நடக்கிறது? அதனால் அவருடைய பாராதைராய்டு ஹார்மோன் மிகவும் அதிகமாக உள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகம் தீர்வு பெறுகிறதும் சிறுநீரகத்தின் பணியை சிறுநீரை நீக்குவதற்கு மட்டுமல்ல, கேடனின் யூரியாவை நீக்குவதற்கு மட்டுமல்ல, அது மற்றொரு விஷயத்தையும் செய்கிறது. இது வைட்டமின் டி செயல்படுத்துகிறது. எங்கும் உணவில் எடுக்கும் வைட்டமின் டி எல்லாம் செயலற்ற வடிவமே ஆகும். சிறுநீரகம் அதை செயல்படுத்துகிறது. செயலாக்கம் நடக்கும் பிறகு வைட்டமின் டி கால்சியம் எலும்புகளில் பிடிக்கப்படுகிறது. எங்கும் உடலில் சிறுநீரகம் சேதமடையும் போது உங்கள் உடலில் உள்ள வைட்டமின் டி செயல்படுகின்றதாகவும் இல்லை. அது செயலற்ற நிலையில் உள்ளது. நம் இரத்தத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளில் சேமிக்கப்பட முடியாது. அது இரத்தத்தில் இருக்கும். இரத்தத்தில் கால்சியம் அதிகரிக்கும் போது பாராதைராய்டு ஹார்மோன் கால்சியம் எலும்புகளில் ஒட்டுக்கொள்கிறது. அதை எப்படி செய்வது? இரத்தத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளில் ஒட்டிக்கொள்ள பாராதைராய்டு ஹார்மோன் அதிகரிக்க வேண்டும். இப்போது பாராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால் நோயாளியின் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி ஏற்படுகிறது. அதன் சிகிச்சை என்ன? அதன் சிகிச்சை மிகவும் எளிமையாக உள்ளது. நாம் செய்ய வேண்டியது இரத்தத்தில் உள்ள கால்சியத்தை எலும்புகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது எலும்புகளில் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அது செல்லாது. எலும்புகள் வலுவிழக்கும். எலும்புகளில் சிக்கல் ஏற்படும். இரத்தத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கும் போது இது இதயத்தை பாதிக்கும். அதையும் நாங்கள் விரும்பவில்லை. எலும்புகளில் கால்சியம் நிறுத்த நாம் ஒரு செயல் செய்ய வேண்டும். எங்கள் உடலில் சிறுநீரக பாதிப்பு காரணமாக வைட்டமின் டி செயல்படுத்த முடியவில்லை. நம் எலும்புகளில் கால்சியம் சேர்க்க வேண்டும் என்று நாம் எப்போதும் வைட்டமின் டி செயல்படுத்த வேண்டும் அல்லது செயலில் உள்ள வைட்டமின் டி எடுத்துக் கொள்ளலாம். எலும்புகளில் இருந்த பிரச்சனை தீரும். எல்லைகளில் இருந்த பிரச்சனையும் தீரும். எங்கள் PTH கட்டுப்பாடாக இருக்கும். இதற்காக நாம் ஒரு எளிய விஷயத்தை செய்ய வேண்டும். நாம் வைட்டமின் டி எடுத்துக் கொள்ள வேண்டும். வைட்டமின் டி குறைபாடு காரணமாக எங்களுக்கு PTH இருந்தது. நாம் என்ன செய்வோம்? வைட்டமின் டி சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் செயலில் இருக்கும் வைட்டமின் டி வேண்டாம். நாங்கள் அதை செயலில் உள்ள வடிவத்தில் விரும்புகிறோம். நாம் வைட்டமின் டி செயலில் இல்லாத நிலையில் எடுக்கலாம் என்றால் அது சரியாக வேலை செய்யாது. நாம் வைட்டமின் டி செயலில் உள்ள வடிவத்தில் எடுக்குவோம். சந்தையில் இருந்து பாக்கெட்டுகளோ அல்லது டிராப்ஸ் வாங்கும் போது அவை அனைத்தும் வைட்டமின் டி இன் செயல்திறனற்ற வடிவங்களாகும். இது சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்லது. ஆனால் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு நாம் வைட்டமின் டி 2 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை கால்சிட்ரோல் என்கிறோம். கால்சிட்ரோல் என்பது வைட்டமின் டி இன் செயலில் உள்ள சக்தி வடிவமாகும். சிறுநீரக நோயாளிகள் கால்சிட்ரோலை எடுத்துக்கொள்கிறார்கள். இரத்தத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளில் சேர்க்கப்படுகிறது. PTH கட்டுப்பாட்டிற்குள் வரத் தொடங்குகிறது. நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால், உங்கள் PTH அதிகமாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைராய்டு ஹார்மோன்களுக்கு மற்றொரு பெரிய கலகம் உள்ளது. நாங்கள் போகிறோம் போரில் உங்களுக்கு தைராய்டு சோதனை செய்யப்பட்டது என்று அனுமதிக்கின்றோம். அவர் பாராதைராய்டுவை பொருத்தமடைகிறார். வயிற்றுப்பாக்கிய ஹார்மோன்களின் செயல்பாடு என்ன? பாராதைராய்டு ஹார்மோன்களின் செயல்பாடு இரத்தத்தில் உள்ள கால்சியம் எலும்புகளில் பிடிக்க உதவுகின்றது. ஆனால் தைராய்டு ஹார்மோன் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. பாராதைராய்டுடன் ஒப்பிடும்போது இது ஒரு நல்ல பங்கு வகிக்கிறது. இதன் முக்கியத்துவம் மிக அதிகம். இது எங்கள் உடலின் மெட்டபாலிசம் கட்டுப்படுத்துகிறது. தைராய்டு அளவு நன்றாக இருந்தால் உணவு செரிமானமாகும். உடலில் ஆற்றல் இருக்கும். மூளை நன்றாக வேலை செய்யும். உங்கள் தைராய்டு அளவு குறைவாக இருந்தால் உங்கள் TSH அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது
நோயாளி ஒன்றும் ஒருங்கிணைக்கப்படாது. இடுகையை பற்றிய நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நோயாளிக்கு வீக்கம் இருந்தால் நாங்கள் அவருக்கு TSH சோதனை செய்ய சொல்கிறோம். உங்கள் உடலில் TSH அதிகரித்தால் உங்கள் உடல் சோர்வு வரும். பலவீனத்தை உணர்வீர்கள். சிந்திப்பதில் சிரமம் ஏற்படும். உங்கள் மனநிலை மிகவும் மாறும். பதட்டம் இருக்கும். வீக்கம் இருக்கும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் வருகையில் நாங்கள் TSH சோதனை செய்து கொள்ளவில்லை, ஆனால் தைராய்டு பரிசோதனை நடத்துகிறோம். உங்கள் உடலில் தைராய்டு பிரச்சினைகள் உள்ளன என்று ஒரு முறை செய்யலாம். ஆணும் பெண்களுக்கு தைராய்டு சிகிச்சை தேவையானது. பெண்களில் இது அதிகம் காணப்படுகிறது. ஆண்கள் உயிர் பிழைப்பதில்லை. உங்களுக்கு சிறுநீரக பிரச்சினைகள் இருக்கும் போதெல்லாம் உங்கள் உடலில் பலவீனம் சிறுநீரக பிரச்சினையால் ஏற்படுகிறது, வேறு எந்த நோயாலும் அல்ல என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் ஒரு முறை TSH பரிசோதனை செய்ய வேண்டும். இது பொதுவான நோயால் ஏற்படுகின்றதல்ல. தைராய்டு பிரச்சினைகள் மிகவும் பொதுவானவைகள். அதனால் அதை விளக்குவது முக்கியம். இந்த வீடியோவிலிருந்து PTH பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று நம்புகிறேன். உங்கள் உடலில் PTH அதிகரித்தால் நோக்கம் கொள்ள வேண்டியதில்லை. கால்சியம் மற்றும் வைட்டமின் D எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலை நிறைவேறும். PTH கட்டுப்படுத்த உதவும் மற்றும் உங்கள் உடலில் வேலை செய்வதற்கு வைட்டமின் D எடுக்க வேண்டும் என்பது முக்கியம். இது போதுமானது. நீங்கள் போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.